அனைவருக்கும் நோட்பறவையின் பணிவான வணக்கங்கள். வாழ்க்கையில் எவ்வளவு காசு பணம் சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு இடத்துக்கு கிடைச்சா வரும் இல்லையா, அதுதான் நம்மளுடைய குலதெய்வம். அதாவது குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய குலதெய்வம் வந்து செம்மனேரி ஆண்டவர் உடனுரை பொற்கொல்லை பூரணி அப்படின்னு சொல்லுவாங்க. வருடம் இந்த கோயிலுக்கு நாங்கள் வருவோம். நிறைய மக்கள்கள் இப்போ வர தொடங்கியிருக்காங்க. இது வந்து அறநிலைத்துறையுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னாக்கா, என்ன நிலைப்பாட்டுக்கு நம்ம போனாலும் வருடத்தில் ஒரு தடவை நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை மேன்மை அடையும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் வந்து பாருங்கள், ஒரு ஊரில் கோயில் குளங்கள் இருந்தது அப்படின்னாக்கா அந்த ஊர் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் அங்கே இருக்கக்கூடிய வருமானங்களை அதிகப்படுத்தியான ஒரு சூழல் ஏற்படலாம். ஸோ நீங்களும் முடிஞ்சால் உங்களுடைய குல தெய்வங்களை வழிபடுங்க. குலத்தை காக்கக்கூடிய ஒரு தெய்வம் சொல்லக்கூடியதாக குலதெய்வம் நம்ம மூதாதையர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து நம்ம வருடத்தில் ஒரு தடவை ஆசி பெற்று போனோம் அப்படின்னாக்கா நம்முடைய வாழ்க்கை மேன்மை அடையும். இல்லறங்களும் நல்லறமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். வாழ்க யோகம், யோகம் இலட்டம். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்.